அனைவருக்கும் வணக்கம். இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள்லாம் பயங்கரமாக எல்லோரும் வெளியிடுறாங்க. நாம் முதலமைச்சர் வேட்பாளராக நின்னோம்னா என்னென்ன செய்யலாம்னு ஒரு பகிரங்கமான ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டம் ஒன்று வச்சுருக்கோம். மாணவர்களுக்கு மாணவியருக்கு பூராமே KTM பைக்கு அல்லது பல்சர் பைக் இலவசமாக தரப்படும். அதற்குரிய பெட்ரோல் முழுவதுமே ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பெட்ரோல் இலவசமாக தரப்படும். மாணவ மாணவிகளுக்கு ஏற்கனவே யூனிஃபார்ம் அது இதுன்னு கொடுத்து நம்ம அவங்கள தரம் தாழ்த்தியிருக்கோம். ஏன்னா ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போடுறது அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாக்கிடும். அதனால் வேறு வேறு கட்டம் போட்ட கைலி, லெக்கிங்ஸ், இந்த மாதிரி வித்தியாசமான ஆடைகள்லாம் மாணவ மாணவியருக்கு கொடுக்க போகிறோம். அது எல்லாமே இலவசம். இது மாணவ மாணவியருடைய ஐடி கார்டை மட்டும் காட்டிட்டு எங்கே வேணாலும் சாப்பிட்டுக்கிறதுக்கும் வழிவகுக்கும். இவங்க ஐடி கார்டை மட்டும் காட்டிட்டு எந்த ஹோட்டல்லையும் சாப்பிட்டுக்கலாம். அதற்குரிய கட்டணத்தை பூரா அரசாங்கமே கொடுத்துரும். மாணவ மாணவியர் எல்லா விதமான ரயில், பஸ்ஸு, விமானம், காரு, டாக்ஸி, ஆட்டோ எதுலேயும் இலவசமாக பயணம் பண்ணலாம். அதற்குரிய கட்டணத்தையும் அரசாங்கமே கொடுத்துரும். இதற்குரிய சம்பளம் எல்லாத்தையும் ஆசிரியர் சம்பளத்திலிருந்து பிடிக்கப்படும். இந்த புரட்சி வேணுங்கள. அரசு ஊழியர்கள் யாராக இருக்காங்களோ அவங்களுடைய சம்பளத்தெல்லாம் பிடிச்சு இந்த மாதிரி திட்டங்கள் செய்ய போகிறோம். புரட்சி நல்லா இருக்கா? என்ன சிந்தனை! எல்லாமே இலவசமாக வேணும்னு நம்மளே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஓட்டுக்கு இவ்வளவுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா குவார்ட்டர் பிரியாணி கொடுத்து அவங்க கட்சிக்கு ஓட்டு போடுறோம் நம்மளே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்படி சொல்லும் பொழுது இதையும் சொல்லுங்கள், இதையும் கேளுங்க, எல்லாமே இலவசமாக கொடுங்கன்னு கேளுங்க. மக்களை தவறான பாதைக்கு அரசியல் கட்சிகள் இட்டு கொண்டு செல்கிறார்கள். நேர்மையை தொலைத்து கொண்டிருக்கிறோம். இது சரியான வழிகாட்டுதலாக இருக்காது. இந்த சிந்தனையை மக்கள் சிந்திப்பீர்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.